மோந்தா புயலில் இரண்டு மிக முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்குது. காலை நாம் தெரிவிக்கும் போது அந்த புயலுடைய வேகம் மற்றும் அந்த புயல் கரையை கடக்கும் போது எப்படி இருக்கும் என்பதை பதிவிட்டிருந்தோம். அந்த இரண்டு விடயத்திலும் தற்போது மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முதல் மாற்றம் என்னவென்றால், புயலின் வேகம் என்பது குறைந்திருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு முறையும் புயல் உருவாகும் போது அது நகரக்கூடிய கரை நோக்கி வரக்கூடிய வேகம் என்பது ஒரே நிலையாக இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் எப்போது கரை கடக்கும் என்ற கணிப்பை வெளியிடுவார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்று காலை மோந்தா புயல் கரையை நோக்கி 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. பிறகு 16 கிலோமீட்டராக இருந்த மோந்தா புயலின் நகரும் வேகம் தற்போது 12 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. மிக மெதுவாக அது கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுதான் இந்த புயலில் ஏற்பட்ட முதல் மாற்றம். மிக மெதுவாக கரை நோக்கி நகர்ந்து வருவதால் அது கரை கடக்கக்கூடிய நேரத்திலும் மாற்றம் ஏற்படலாம். ஏனென்றால் இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக மோந்தா புயல் கரை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புயலின் வேகம் என்பது குறைய குறைய அதை கரை கடக்கக்கூடிய நேரம் என்பது தள்ளி போகும். அப்படி என்றால் கரையை நோக்கி நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் தான் சரியாக அது எப்போது கரை கடக்கும் என்பதை கணிக்க முடியும். தற்போதைய அது நகருடைய வேகத்தை அடிப்படையாக பார்க்கும்போது இன்று இரவுக்குள்ளாக அதை கரை கடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒன்று. மற்றொன்று மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால், மோந்தா புயல் வலுப்பெற்று இன்று காலை அதிகாலை 5:30 மணி அளவில் தான் அது தீவிர புயலாக வலுப்பெற்றது. தீவிர புயலாக வலுப்பெற்ற மோந்தா புயல் கரையை நெருங்கும் போது வலுவிழந்து விடும். வலுவிழந்து அது கரையை அடைந்த போது வலுவிழந்து சாதாரண புயலாக தான் கரை கடக்கும். அப்போது அந்த புயலின் வேகம் மற்றும் காற்றின் தன்மை என்று குறைவாக தான் இருக்கும். என்றால் புயல் வலுவிழந்து கரையை கடப்பதால் காற்று குறைவாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன மாற்றம் என்றால், அதிதீவிர புயலாகவே அது ஆந்திராவில் கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தீவிர புயலாக இருந்து அதிதீவிர புயலாக மாறி அதே நிலையில் அது கரையை கடக்கும் என்றால் காற்றின் வேகம் என்பது மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மோந்தா புயல் எங்கே இருக்கிறது என்றால், சரியாக மோந்தா புயல் மசூலிப்பட்டினம் தெற்கே தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சரியாக இந்த மசூலிப்பட்டினம் அருகே மோந்தா புயல் நெருங்கி இருக்குது என்றே சொல்லலாம். காக்கிநாடாவிலிருந்து பார்த்தோம் என்றால் 240 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அதே போன்று விசாகப்பட்டினத்திலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் நெருங்கி வருகின்றது. விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கே தென்கிழக்கு 320 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இன்று இரவு அது கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அந்த புயல் கரை கடக்கக்கூடிய இடம் என்பது தற்போது வரையில் மாறவில்லை. அந்த கணிப்பு அப்படியேதான் இருக்கின்றது. காக்கிநாடா அருகே மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே மோந்தா புயல் கரை கடக்கும் என்பதில் இப்போது வரை எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த பகுதியில் தான் இந்த புயல் கரை கடக்க போகின்றது. இப்போது ஏற்பட்ட மாற்றம் என்னவென்றால், இரண்டு மாற்றம். முதலில் கூறியது போல, ஒன்று புயலின் வேகம் என்பது குறைந்திருக்கிறது. 12 கிலோமீட்டராக அது கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது ஒன்று. இரண்டாவது, அதிதீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிதீவிர புயலாக கரையை கடந்தால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும், மழையின் தன்மை சற்று குறைவாக, காற்று அதிகமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் மிக முக்கியமான இரண்டு மாற்றங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வட தமிழகம், குறிப்பாக KTCC என்று சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று காலை முதலே மேகமூட்டமாக தான் இருக்கிறது. அவ்வப்போது பரவலாக சாரல் மழையோ அல்லது சற்று கனமான மழையோ பெய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலை எப்போது முடியும் என்றால், இன்று மாலை அல்லது இரவு வரையும் இதே நிலைதான் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் அந்த மேக கூட்டங்கள் பொறுத்தவரையில் புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்தாலும் கூட மேக கூட்டங்கள் வட தமிழகத்தை நோக்கிதான் இருக்கின்றது. வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதியில் தான் இந்த மேக கூட்டங்கள் அடர்த்தியாக இருக்கின்றது. அதனால் மழையின் தன்மை பொறுத்தவரையில் இந்த மேக கூட்டம் அடர்த்தியாக வட தமிழகம் தெற்கு ஆந்திராவுக்கு மேற்பகுதி இருக்கக்கூடிய காரணத்தால் இன்று இரவு வரை இதே நிலைதான் தொடரும். இதே போன்றுதான் மேகமூட்டமாக இருக்கும், மழை அவ்வப்போது பரவலாக இருக்கும். மற்றபடி நாளை இந்த புயல் கரை கடந்த பின்புதான் படிப்படியாக இந்த மேகமூட்டம் என்பது மறையும், மழையின் அளவு படிப்படியாக குறையும். அதுவரையிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கூட இதே நிலைதான் தொடரும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. மழை மற்றும் அவ்வப்போது பரவலாக இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிகிதா.